إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரலும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாஸின் அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை உயிரிலும் மேலான அன்னலார் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சமகாலத்தில் என்னுடைய உயிரை விட உங்களுடைய உயிரை விட ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் உயிர்களை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் மேன்மையானது, சிறந்தது, கண்ணியமானது, உயர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை சமகாலத்தில் உயிரிலும் மேலான அன்னலார் என்று ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த மாதம், இந்த காலம் இலங்கையில மட்டுமல்ல உலக அளவில் நபிகளால் போற்றப்படக்கூடிய, புகழக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய, கண்ணியப்படுத்தப்படக்கூடிய, அவருடைய சீராக்கள் வாசிக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருப்பதை உங்களுக்கு பார்க்கலாம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற மட்டகர குடிகாரன் முதல் ஆக கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு குடுக்காரன் முதல் மேல்மட்டத்தில் இருக்கின்ற உயர்ந்த ஒருவர் வரைக்கும் எல்லாரும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் எல்லோரும் நபிகளாரை நேசிக்கின்றார்கள். நாங்க யாராக கேடு கட்டவன், கீழ் சாதி, போக்கிரி, மோசமானவன் நினைக்கிறோமோ அவன் கூட நபிகளாரை நேசிக்கத்தான் செய்றான். நாங்க தான் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம்ன்றதுக்கு இல்லை, உலகத்தில் வாழ்ற எல்லாரும் ரசூலுல்லாவை நேசிக்கொண்டு தான் நிற்கிறார். முஸ்லிமாக பிறந்த, களிமா சொல்லி பிறந்த எல்லாரும் நபிகளாரும் நேசிக்கத்தான் செய்கிறாங்க. நபிகளாருக்கு டென்மார்க்கில் கார்ட்டூன் வரையப்பட்டது. நபிகளாருக்கு உலக அளவில் பல இடங்கள்ல கார்ட்டூன்கள் 2015, 2005, 2006 இந்த பகுதியிலெல்லாம் மிக மோசமாக கார்ட்டூன் வரையப்பட்டுச்சு. தலப்பா அதுக்குள்ள பொம் கட்டியவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வரைபடம் வரையப்பட்டுச்சு. இதே மாதிரி நபிகளார் பல பெண்களோடு உல்லாசமாக இருப்பது போன்ற கார்ட்டூன் வரையப்பட்டுச்சு. இப்ப இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு உலகமே கொதிச்சிருந்துச்சு. உலகத்துல மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? வர்ரஃபஅனா லக திக்ர, நபியே உங்களுடைய ஞாபகத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இப்ப இந்த செகண்ட் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்றோம் அங்கெல்லாம் பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டு தான் நிற்குது. உலக அளவுல ஒவ்வொரு செகண்ட் பாங்கு செலவாட்டு சொல்லிக் கொண்டுதான் நிற்குது, சொல்லப்பட்டு கொண்டுதான் நிற்குது. எல்லா இடங்களையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சொல்லப்பட்டு கொண்டுதான் நிற்குது. உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாஹ் அவருடைய புகழ் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். இங்க என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக கீழ்மட்டத்தில் இருக்கிற, ஆக மக்கள் பார்வை படு மோசமானவன் என்று நோக்கப்படக்கூடியவனும் கூட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். இதனாலதான் கார்ட்டூன் வரையப்பட்டதோட இலங்கை திருநாட்டை நீங்க பார்த்தீங்க. என்ன பார்த்தீங்க? எல்லாரும் கோஷங்கள் போட்டுக்கொண்டு
ரசூலுல்லாஹ்க்கு எதிராக வரையப்பட்ட கார்ட்டூனை தூக்குன்னு சொல்லி உலக அளவில் கொதித்திருந்த மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம். இது எதை காட்டு தெரியுமா? எல்லாருடைய உள்ளத்தில் நபிகளார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா எங்க பிரச்சனைக்கு தெரியுமா? இந்த நேசம் எப்படின்றது உணர்த்தப்படல, அது தெளிவுபடுத்தப்படல. இன்னைக்கு ஒரு சமூகம் 10 நாள் மேற்கட்டி கட்டி கல்கண்டு வைத்து முளைக்கொட்டைகளை எல்லாம் வைத்து வெள்ள தலையணையிட்டு பெரிய அளவில் நபிகளாரை புகழ்வதாக சொல்லுகின்றார்களே, சத்தியமா அவங்க நினைக்கிறாங்க புகழ்றன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க வழிகாட்டப்படல, அதுதான் பிரச்சனை. என்னப்பா ரசூல்லா நேசிக்கிறோம், என்ன பிரச்சனை? அஷ்ரக்கல் பத்ரு அலைனா என்று சொல்ல போக ரசூல்லா அந்த மஜ்லிஸுக்கு ஆஜராகிறாங்க. என்ன விளங்குது? அவங்க வழிநடத்தப்பட்ட முறைப்பிழையே தவிர நபிகளாரை நேசிக்கின்ற உணர்வு எல்லோருக்கும் உள்ளதுதான். அந்த உணர்வில் இருந்து யாருக்கும் வெளியே போக முடியாத உறவுகளே. அங்க அந்த கஃபாருல் ஹத்தாயா வ துனூபில் முபிகாத், அந்த சத்தாருல் மசாய் வ மிகுலில் ஆசராத். என்ன, நீங்க தான் எங்களுடைய பிழைகளை மறைக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூலுல்லாஹ்வை வைத்து உச்சகட்டமான புகழ். அதில் வருகின்ற ஒவ்வொரு வரிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான சிறுக்கான காவியங்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தை நேசிப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த பைத்துகளை பாடுறாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று வாயார சொல்றாங்க, ஆனால் அவங்க வழிநடத்தப்பட்ட முறைப்பில்லை. ஏன் தெரியுமா? வலி 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 வலின்னு தாடியை ஃபுல்லா வலிச்சு ஒரு குள்ளா தொப்பிய போட்டு இங்க பாருங்க எது வாஜிபுன்னு பேசப்படுதோ. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது பைத்துகளை மாலைகளை பாடுறதல்ல, நபிகளாட்ட சுன்னாக்கள், அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் குண இயல்பு உடை இயல்பு இதெல்லாம் சுன்னா என்று அறிஞர்களால் சொல்லப்படுதுன்னு சொன்னால் இது முழுமையாக எனக்கிட்ட வரணும் என்றதான் நேசம். நபிகளார நேசிக்கிறது கிழமைக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு 10 நாள் ரபீல் அவ்வல் வந்தால் மட்டும் நேசிப்பை நேசம் அல்ல. நாங்க என்ன சொல்றோம்? நபிகளார நீ நேசி, அந்த நேசம் உயிரிலும் மேலான நேசம். எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் சொல்லல ஏண்ட உண்மை என் உசிருக்கு மேல சொன்னா பில, தப்பான வாசகம். ஏண்ட காதல் என்ற மனைவி என்ற உசிர் என்று சொன்னா பில. இந்த உலகத்துல எனக்கு உயிர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஏண்ட உயிருக்கு நிகர் இல்ல, அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுக்குள்ள அளவுகோலது என் உயிரை விட அவர் மேன்மையானவர். இதுல எங்கள்கிட்ட முரண்பாடு இல்லை. என்னையும் அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல போகிறேன் என்று சொன்னால் நான் பாஞ்சி என்ன கொள்ள அவர் வாழணும் என்று சொன்னால் நீ முஸ்லிம், நீ மூமின். அப்படி இல்லைன்னா நீ மூமின் வட்டத்துக்குள்ள வரல. உண்மையிலே குர்ஆன் சுன்னா தூய்மையான தௌஹீத் அகீதால இருக்கிற நாங்க அல்லாஹ்வுடைய பெரிய அருள் பெற்றவங்க. தெரியுமா? கேட்காமலே அல்லாஹ் இப்படி ஒரு மஸ்ஜித் முகவரி அறிய செய்து குர்ஆன் சுன்னா வாழ்க்கையில ஏற்று நபிகளார் உயிருக்கு மேலாக நேசிக்கிற தன்மைகளுக்கு தந்திருக்கிறான். நாங்க என்ன செய்யறோம்? துப்புரண்டாலும் தும்புரண்டாலும் கொட்டாய் விடுறாலும் நடக்கிறண்டாலும் பார்க்கிறண்டாலும் கேட்கிறண்டாலும் எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு தன்மைக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார் அல்ஹம்துலில்லாஹ் தேடுறோம். ரசூலுல்லாஹ் செய்யலன்னா செய்ய மாட்டோம். எதெல்லாம் இபாதத்தோ இபாதத் ஆதத் வணக்க வழிபாடு என்று அல்லாஹ் தூதர் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம். உலக விஷயத்தில் அது வேறு. வயஹ்லுக் மா லா தஅலமூன் வல் கைல வல் பிகால் தர்கபுஹா, கழுத கோவேரி கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் படைச்சிக்கிறான். நீங்க நினைக்காத பலதை இன்னும் படைக்க இருக்கிறான். உலக விஷயங்களை விடுங்க, அது வேறு. மார்க்க விஷயத்தில் நபிகளார் எதை சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதுக்கு மேல் மீறி போக மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு முஸ்லிம்களுக்கு தந்தவர் அல்லாஹ் ஸல்லல்லாஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் வரிசையில அல்லாஹ்வுடைய தூதரோட தூதுத்துவ பணி முற்று பெறுகின்றது. இப்ப நேசம் என்பது நபிகளார் காட்டியது நேசம். என்ன யூத கிறிஸ்தவர்கள் புகழ்ந்த மாதிரி புகழ வேணாம், அவங்க என்ன வரம்பு மீறி ஏத்திய மாதிரி என்ன உயர்த்த வேணாம். நான் அல்லாஹ்வுடைய அடிமேண்ட் அவன் தூதரும் என்ன கொள்ளுங்க. என்ன நீங்க எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவன் அடிமேண்ட் என்ன அலைங்கடல் அவரை பற்றி சொன்னார்கள். ஆக உறவுகளே, நபிகளாரை நேசிப்பது என்பது நேசத்தை தெரிந்து நேசிப்பது வேறு, எல்லாரும் நேசிக்கிறாங்க நானும் நேசிக்கிறேன் என்பது வேறு. வித்தியாசத்தை விளங்கு. எல்லாரும் நேசிக்கிறாங்க நானும் நேசிக்கிறேன், எல்லாரும் போறாங்க நானும் போறேன், எல்லாரும் பள்ளிக்கு போறேன் நானும் பள்ளிக்கு போறேன், அது பிழை. நீ உணர்ந்து போ. நபிகளார எல்லாரும் நேசிக்கிறாங்க நானும் நேசிக்கிறேன் தேசம் இல்லை.
நபிகளார படிங்க, வாசிங்க. நபிகள் நேர்முக வர்ணனை லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த உலகத்துல அல்லாஹ்வுட தூதருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட மாதிரி எந்த பெரியவருடைய வரலாறும் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹ்ட தாடியில எத்தின முடி நரைத்திருந்துச்சு. விட்டாங்களா நபித்தோழர்கள்? 1 2 3 4 5 எண்ணி நான் நினைக்கிறேன் 17 அல்ல 19 முடிகள் நரைத்திருந்தன என்று சொல்லுகின்ற அளவுக்கு துல்லியமாக பாதுகாக்கப்பட்ட வரலாற்றுக்குரிய சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசம் தலைப்பென்ன? உயிரிலும் மேலான அண்ணலார். அவர் உண்மையிலே உங்களுக்கும் எனக்கும் உயிரிலும் மேலாக இருப்பார் என்றால் எங்களோட லெவல் வேற, எங்களோட அந்தஸ்து வேற, எங்களோட செயற்பாடு வேற. நபிகளாருக்கு எதிராக பேசினா ஏன் என்ற ரத்தம் ஒரு ரத்தம் கொதிக்குது. நபிகளார் அந்த சுண்ணாவத்தை கொச்சப்படுத்தினா ஏன் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம் போகுது. ஒரு சுண்ணாக்கு மாற்றமா பித்தியத்தை செய்யணும் ஏன் எங்களுக்கு நடுக்கம் வருது. எனக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கிற உங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு ஏன் வருது? அது நேசத்தின் வெளிப்பாடு. தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒருவர், இன்று முதலமைச்சராக வந்திருக்கின்ற ஒருவர், அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் வெயிட்டிங் இருக்கிறாங்க. முதலமைச்சராக அமர்ந்து விட்டார், அவருடைய பேரை கேட்ட அவருக்கு உயிர் கொடுக்க எத்தனையோ முஸ்லிம் இளைஞர்கள் கியூல நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? நேசிக்க வேண்டிய நேசம் போய் நேசிக்கப்படாதவங்க நேசிக்கப்படுகின்ற காலத்தில் இருக்கிறோம். அதே நேசம் இங்கிட்டு வந்தேன் வைங்க, இவர் தான் எனக்கு எல்லாம், இவருக்கு மேல் ஒன்றுமே இல்லை. இப்ப என்ன செய்வோம்? அவர் எப்படி திண்டாரு, எப்படி குடிச்சாரு, எப்படி படுத்தாரு, எப்படி நடந்தாரு, எப்படி துப்பினார், எப்படி தும்மினாரு, எப்படி கொட்டாய் விட்டார், எப்படி டாய்லெட் போனார், எப்படி 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 எல்லாம் தேட முற்படுவோம். தெரியுமா? நேசத்தின் வெளிப்பாடு. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற நேரம் ஏன் நேசிக்கிறேன் என்று தெரிந்து நேசிக்கணும். தெரியாம நேசிக்கப்படாது. தெரிந்து நேசிக்கிறேன்னா என்ன? அவர் எல்லா வகையான பண்பாடுகளும் ஒன்று சேர பொதிந்தவர். நபியே, நீங்க மகத்தான குணத்தின் குன்று, மகத்தான நட்பன் ஊற்று, மகத்தான நட்பனுடைய பிறப்பிடம் நீங்க தான் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக நல்ல அருங்குணங்கள் நிறைந்தவன்றதால நாங்க நேசிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் சொன்னான், நாங்க நேசிக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் நேசின்னு சொன்னான். எப்படி தெரியுமா அல்லாஹ் சொன்னான்? உண்மையிலே அல்லாஹ்வின் மேலுள்ள அன்பின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதரை நான் நீங்க நேசிக்கிறது. இதுதான் உண்மையானது. ரசூலுல்லாஹ் நீ நேசிக்கிறேன்னு கேட்டால் என்ன விட சொல்ல போறோம்? என்ற ரப்புட மேல் இருக்கிற அன்பின் வெளிப்பாடு என்ற தூதரை நேசிக்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே, நீங்க சொல்லுங்க, நீங்க நான் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களாக இருந்தால் என்ன நீங்க அணுவணுவா பின்பற்றுங்க. என்ன நீங்க அணுவணுவாக பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். லா ஹவுல வ குவத்த இல்லா பில்லாஹ். மட்டுமல்ல, வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஏண்ட பாவங்கள், உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு உயர்ந்த செயலாக அல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ்வாக என்ன நீங்க நேசிங்கோ. அல்லாஹ்வாகிய ரப்ப நீங்க நேசிக்கிறா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிற என்ன நீங்க அணுவணுவா பின்பற்றுங்க. எப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகிற என்ன நீங்க பின்பற்ற நெருங்குறீங்களோ அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒட்டுமொத்தமாக காப்பி கட் பண்ணு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோட பயணம் போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல ஒட்டகத்தை கட்டுவார், கட்டிட்டு வாஷ்ரூம் தேவைக்காக போவார். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய குனிஞ்சு போயிருப்பார். இது இபாதத் இல்ல. ரசூல குடிய வேண்டியது குடிஞ்சாரு, இங்கே ஒட்டகத்தை கட்டினார், ஐநேகி வாஷ்ரூம் டாய்லெட் பாத்ரூம் போனாரு. அடுத்த தடவை அதே இடத்தால வார நேரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல கட்டின இடத்துல கட்டுவாங்க, வாஷ்ரூம் போன இடத்துக்கு தேடி போவாங்க. குனிஞ்ச இடத்தால குனிஞ்சு போனாங்க. ஏன் தெரியுமா? அது உயிரிலும் மேலான நேசம் வந்து அப்படித்தான். நபிகளாட்ட மேல உயிரிலும் மேலான நேசம் வந்து அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அறிமுகப்படுத்தியவர், தூய இஸ்லாத்தை எனக்கு தந்தவர், மனித மிருகங்களாக வாழ்ந்த எங்களுக்கு தூய்மையான பாதையை காட்டியவர், வக்குந்தும் அலா ஸஃபா ஹுஃபரத்தின் மின்னார், நரகத்துல விளிம்புல ஓரத்துல இருந்த எங்களை பாதுகாத்து
இதுதானப்பா பாதாண்டு காற்றிய உயர்ந்த ஒரு உத்தம தலைவர். அவர் உயிரிலும் மேலாக மதிக்கப்பட தகுதியானவர். இந்த நேசம் இந்த பொதுமக்களுக்கு சொல்லப்படல, காவியங்களையும் கவிதைகளையும் வாசிப்பது நேசம் என்று உணர்த்தப்பட்டது. அதுதான் நேசம் என்றால் அல்லாஹ் எப்படி வாப்பா செருப்பு போட்டாரு? சும்மா பேர் செருப்பு போடலாமா? எப்ப என்ற வாழ்க்கை தான். செருப்பு கிட்ட போனால் பிஸ்மில்லா இந்த பலத போடு சிந்தனை வரணும். ஏந்த தூதர் பிஸ்மில் சொல்லி பலதத்தான் போட்டாரு. இபாதா கலட்டுகின்ற நேரம் பிஸ்மில்லான்னு சொல்லி இடது கலட்டு. ஏந்த தூதர் அப்படித்தான் சொல்லி தந்தார். கடமையான குளிப்பு குளிக்க போன உடனே தொடர்ந்து குளிக்கிறதல்ல. அங்கே ரசூல் வருவார். தின்றதுல, குடிக்கிறதுல, உடுக்கிறதுல, மனைவியோடு சேர்றதுல, பிரயாணம் போறதுல, வீட்டுக்கு போறதுல, வீட்டுக்கு வெளியில வரத்துல, சுப்ஹானல்லாஹ் 24 hours எல்லா நிலைகளிலையும் அவர் வருவார். ஏன் தெரியுமா? எது வரல, எது சொல்லப்படல. நபிகளாட்ட வாழ்க்கையில சொல்லப்படாத எந்த பக்கம் இருக்கு? எல்லா பக்கங்களும் துல்லியமாக சொல்லப்பட்ட மிகப்பெரிய தலைவர் அவர். அவருடைய நேசம் உயிரிலும் மேலான நேசமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை நாங்க நபியே உலக மக்களுக்கு அருக்கொடையாக, அருப்பிளம்பாக, ரஹ்மத்தாக அனுப்பி வச்சுக்கிறோம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல நபியே, நீங்க மனிதர்கள், ஜின்கள், செடிகொடிகள், மரமட்டைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் நீங்க தலைவர், நீங்க நபி. அனைத்துக்கும் நபி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற உயர்ந்த தலைவர் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மேல நேசம் அது என்ற உயிர். நபிகளாபி நேசம் அது என்ற உயிர். அது என்ற உயிர் என்று வந்தால் அவருடைய எல்லா சைடையும் நாங்கள் ஆய்வு செய்வோம். மனிதன் என்ற வகையில் சில பலகீனங்கள், பாவங்கள் எண்ணில் உங்கள் இருக்கலாம். மனித பலகீன சைத்தாண்ட சக்திகள் இருக்கலாம். சுன்னாக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் தேடி தேடி செய்வோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். என்ன ஹதீஸ் அப்பா இது? உங்களில் ஒருவர் பூர்ணமான மூமினாக மாட்டார். நான் அல்லாஹ்வுடைய முஹம்மதாகிய நான் அவருக்கு அவருடைய உம்மா வாப்பா, பெற்றார், புள்ளகுட்டி, மனைவி மக்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரையும் விட நான் அவனுக்கு நேசத்துக்குள்ளவனாக வராத வரை மூமினாகவே மாட்டான். வருஷத்துல 10 நாள் வாரதில்லை நேசம். கிழமைக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வாரதில்ல நேசம். அல்லாஹ்வுடைய பேர்ல ஸலவாத் வெள்ளிக்கிழமையில சொல்லணும், அதிகமா சொல்லணும். வெள்ளிக்கிழமையில அதிகமா சொல்லணும். ஏழு நாட்கள்ல சொல்லணும். நேசத்துக்குரியவர் அவர். நாங்க ஸலவாத் சொல்ல வேணாம் என்ற கூட்டமா? சலாம் கொடுத்த துவா இல்லைன்னு சொல்ற கூட்டமா? இதுங்களை பத்தி உள்ள விஷம பிரச்சாரம். ஸலவாத் உண்டு, ஸலவாத்து சொல்லு. நீ ஸலவாத்து சொல்லலன்றதுக்காக தௌஹீத் போய் ஆகாது. பொதுமக்களுக்கு பொதுவாக சொல்றேன் ஒரு செய்தியாக, FB-லையும் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன தௌஹீதுல இருக்கிறவர் ஸலவாத்து சொல்லல என்றால் அவர் உள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல ஸலவாத்து சொல்லணும். விதண்டாவாதம் தௌஹீத பத்தி, குர்ஆன் சுன்னா பத்தி தெரியும். ஸலவாத்தில்ல ஸலவாத்து எவனோத்து சொன்னதுக்காக மார்க்கம் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் கேட்டு ஸலவாத்து சொல்லாத லோபையன், கஞ்சன், நாசமாகட்டும், நாசமாகட்டும். யார் நாசமாகட்டும்? என்ற பேர்ல ஸலவாத்து சொல்லாத நாசமாகட்டும். நபிகளார நேசிக்கிறவர் ரசூலுல்லாஹ்வை ஸலவாத்து சொல்லுவான். ரசூலுல்லாஹ்ட பேர் கேட்கிற நேரமே அந்த வாய் அசையும். அல்லாஹ்வுடைய நேசம் எது? குல்லின் கான ஆபாவுக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களோட பெற்றார், பாபுனாவுக்கும் உங்களோட பிள்ளைகள், வைஹ்வானுக்கும் உங்களோட குடும்பம், வாசுவாஜுக்கும் உங்களோட மனைவி, உங்களோட கணவன், உங்களோட மனைவி, ஆசீரத்துக்கு உங்களோட குடும்பம், சேர்த்து வச்சுக்கிற சொத்து செல்லும், நஷ்டம் போய் விடுவோ என்று அஞ்சக்கூடிய வீடு, வியாபாரம், திருப்தியுற்று வாழ்கின்ற வீடு. திருப்பி பாருங்க, நபியே நீங்க சொல்லுங்க, உங்களோட பெற்றோர், உங்களோட பிள்ளைகள், வைஹ்வானுக்கு உங்களோட சகோதரர்கள், வாஸ்வாஜுக்கு உங்களோட மனைவி, வாஷீரத்துக்கு உங்களோட குடும்பம், சேர்த்து வைத்திருக்கிற சொத்து செல்வம், நஷ்டம் போய் விடுமோ என்று அஞ்சக்கூடிய வியாபாரம், திருப்தியுற்று வாழக்கூடிய வீடு. இந்த 8 ஒன்று சரி உங்களுக்கு
அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. நபியே, இந்த 8ல எது சரி உண்டு? உங்களோட மனைவியா, உங்களோட பிள்ளைகளா, உங்களோட உம்மா பாப்பாவா, உங்களோட குடும்பமா, உங்களோட சொத்து செல்வமா, உங்களோட பொருளாதாரமா, உங்களோட வீடா? இந்த 8ல எது சரி உண்டு? அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வோட தூதரை விட, அல்லாஹ்வோட பாதையில் போர் செய்வதை விட, இந்த 3 விட இந்த 8ல எது சரி உண்டு உங்களுக்கு மேலாக வந்தால், உயிராக வந்தால், நேசத்துக்குரியதாக வருமாக இருந்தால் ஃபதரப்பஸு, எதிர்பார்த்திருங்க. இந்த ரோட்டால காத்தாங்குடிக்கு ஒரு பஸ் போகுது, சரியா 9:01 போகுது, காலையில 9:01 போகுது. நீங்க 8:50 போய்த்தாச்சு, 9 மணி ஆகுது, 9:01 இப்ப வரும். எதிர்பாரு. எதை எதிர்பாரு? அல்லாஹ்வோட வேதனை வெகு சீக்கிரம் உனக்கு வரும். எப்ப? இந்த 8 விஷயமும் அல்லாஹ்வை விட, தூதரை விட நேசத்துக்குரியதாக வரப்படாது. மனைவி சொல்றா, தங்க நான் நீங்கள் வாழுவோம், ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? நீங்கன்னா எனக்கு உஷிரு, நீங்க எல்லாரும் வாழ்க்கை எனக்கு நினைச்சு பார்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இந்த தாடியை நீங்க வலிந்து வலிக்கோணும் என்று மனைவி சொன்னால் நேசத்தின் வெளிப்பாடு. தங்கம், உன்னை விட எனக்கு தங்கம் அல்லாத தூதர், அவரோட சுண்ணாவை வாஜிபத்தான் நான் செய்கிறேன், நீ ஒன்ன மாத்தி கொண்டு வா தங்கம், நான் தாடியோடு நாங்க வாழுவோம் என்று சொல்லணும். 8ல 1 சரி அல்லாஹ்வோட தூதரோட மேலாக வருமா இருந்தால் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி என்பவர் மூமின்களுக்கு அவர்கள் உயிர்களை விட மேன்மையானவர், உயிரை விட மேன்மையானவர். இதால தானே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹுபைப் இப்ப ஒரு வேலை செய்வோம். என்ன? நீங்க இப்ப தூக்கு மரத்துக்கு போறீங்க, தூக்கு காயத்துக்கு போறாரு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. குறைஷி கேட்கிறாங்க, ஹுபைப் அன்ன முஹம்மத மக்கானக் வஅன்த சலீமு முஆஃபா ஃபீ அஹ்லிக். இப்ப இந்த இடத்துக்கு முஹம்மதை கொண்டு வருவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வந்து அவரை நாங்க தூக்கு மரத்துல போடுவோம். சலீம், நீங்க சலீமா, நீங்க சாந்தமா, நிம்மதியா, அழகா உங்களோட குடும்பத்தோட ஆரோக்கியமா வாழலாமேன்றாங்க. அப்பா, அவரை கொண்டாந்து பில்லை கொடுத்துடுவோம், நாங்க பேசிடுவோம், யோசிக்கலாமே. ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி மா உஹிப்பு அன்னி ஃபீ அஹ்லி வ வலதி. அல்லாஹ்வே சத்தியமா, நான் என் குடும்பத்தோட, என் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்க. மை ஆஃபியத்து துன்யா, உலக இன்பங்கள்லாம் வடைமுக, உலக இன்பமும் ஆரோக்கியமான உடலும் எனக்கு கிடைச்சி என் மனைவி பிள்ளைகளோட நான் இருக்க. வயுசாப் ரசூலுல்லாஹி பிஷௌகா, அல்லாஹ்வோட தூதர்ட கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட இந்த ஹுபைப் விரும்ப மாட்டார். என்ன போடு, அவர் வாளோடும் என்று சொன்னார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வோட தூதரும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, தல்ஹா எல்லாம் சொர்க்கவாதிகள். ரசூலோட வாயால சுபசோபனம் சொல்லப்பட்ட 10, அதுக்கு மேற்பட்ட பலர். அந்த 10ல ஒன்று தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா என்ன? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்குரியவர். அல்லாஹ்வோட தூதரோட பேசிக் கொண்டிருக்கிறது. நேசத்துல உச்சவை தெரியுமா? ஒருத்தர கையை பிடிச்சி பிணைஞ்சு கொண்டு, கை விடாம பிடிச்சு கொண்டிருக்கிறது. நேசத்துல உச்சகட்ட வெளிப்பாடு, கையை பிடிச்சு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லா கையை பிடிச்சி பேசி கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்டா என்னது விளங்குது யா ரசூலல்லாஹ், லா அந்த அஹப்ப இலைய மின் குல்லி ஷை இல்லா மின் நஃப்ஸி. நீங்க எனக்கு இந்த துனியாவில் என் மனைவி, என் புள்ள குட்டி, என் சொத்து செல்வம், என் பொருளாதாரம், என் வீடு வாசல், என் எல்லாத்தையும் விட இல்லா நஃப்ஸி, என் உஷிருக்கு அடுத்தபடியா நீங்க தான் எனக்கு ரசூலுல்லா உயர்வானவர் என்று ரசூலுல்லா அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. வாசகத்தை பாருங்க, லஅன்த அஹப்ப இலைய மின் குல்லி ஷை இல்லா மின் நஃப்ஸி, என் உஷிருக்கு அடுத்தபடியா இந்த உலகத்துக்கு என்ற ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, மனைவியா, சொத்து செல்வமா, பொருளாதாரமா, அடுக்குமாடிகளா, விவசாய நிலங்களா, ஒட்டங்களா, கழுதைகளா, கோவரி கழுதைகளா, ஆடுகளா, எதா இருக்கட்டுமே, இது எல்லாத்தையும் விட என் உயிர் எனக்கு பெருமதி யார சொல்லலாம். இதுக்கு பிறகு என் உயிருக்கு பின்னால் நீங்க எனக்கு இது எல்லாத்தையும் விட மேன்மையானவர். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கட்டி அணைச்சோ, நீங்க மூமின் என்று சொல்லல, வல்லை நஸ் முஹம்மதின் பியதி, முஹம்மது ஆன்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் ஆணையிட்டு சொல்லுகின்றேன். மின் நஃப்ஸிக், உமர் உங்களோட உயிரை விட நான் உங்களுக்கு நேசத்துக்குள்ள விடாக வரணும் என்று.
முருகத்தாபு சுதாகரித்து பண்ணாங்க. ரசூலா நெஞ்சில கையை வச்சாங்க. இப்ப சொல்றேன் யார சொல்லலாம், வல்லாஹி லஅன்த ஹப்ப இலைய மின் நஃப்ஸி, என்ற உயிரை விட நீங்க மேன்மையானவர். அல் ஆன் யா உமர், உமரே இப்பதான் நீங்க ட்ரெக்குலுக்கு வந்துட்டீங்க என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அது நேசம்? அந்த நேசத்தை தாடியில காட்டு, அந்த நேசத்தை கரண்டைக்குமே அடிக்கின்ற ஆடையில காட்டு, அந்த நேசத்தை ஹராமான தொழில்கள்ல விடுறதுல காட்டு, அந்த நேசத்தை ஹலாலான வியாபாரத்தை காட்டு, அந்த நேசத்தை இருக்கிறத கொண்டு திருப்பி மனநிலையில காட்டு, அந்த நேசத்தை இருக்கிற ஒரு தலைமுடியில காட்டு, எல்லாத்திலையும் காட்டு. அவர் எனக்கு நேசத்துக்குரியவர், எல்லாத்திலையும் காட்டு. வருஷத்துக்கு ஒருக்கவல்ல, 10 நாள் அல்ல, 24 hours அவர் நேசம் இருக்கணும். மனித பலவீனங்கள் இருக்கும், நேசத்தில் வெளிப்பாடு இருக்கணும், நேசமா இருக்கணும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த சமூகம் பார்த்துச்சு. உர்வா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் குறைஷிகளுடைய தூதராக போறாரு. குறைஷிகளோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறத பார்க்கிறான். பார்த்துட்டு வந்து குறைஷி சமூகத்தார்கிட்ட வந்து சொல்றாரு, ஐ கௌம், என்ற சமூகமே, வல்லாஹி லகத் வஃபத்து அலல் முலூக் வஃபத்து அலா கைஸர் வ கிஸ்ரா, அல்லாஹ்வே சத்தியம் என்ற சமூகமே, நான் சொல்றேன், நான் பல அரசர்கள்ட்ட தூதுவரா பேசியிருக்கிறேன். கைசர் ரோம பேரரசர், கிஸ்ரா பாரசீக பேரரசர், நஜாஸ் அபிசீனிய பேரரசர், எல்லாத்தையும் நான் பேசியிருக்கிறேன். அல்லாமே சத்தியமா முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துறது போல எந்த ஒரு மன்னரையும் அந்த தோழர்கள் கண்ணியப்படுத்தி நான் காணவே இல்லை. வல்லாஹி அவர் உழுவடுகிறது, துப்புறது, கொப்பளிக்கிறது, அவர் துப்புறதுக்கு இவர் ஒரு கோலையை உமிழ்ந்தால் அது உள்ளங்கையில விழுது, கீழே விழ உடுறாங்க இல்ல, அதை எடுத்து தன் முகத்தில எல்லாம் அதை தேய்ச்சி கொள்றாங்க, மேல எல்லாம் தேய்ச்சி கொள்றாங்க. இந்த மாதிரி கண்ணியப்படுத்துற யாரையுமே நான் கிஸ்ராக்கு பேத்திக்கிறேன், நஜாசிய பார்த்திருக்கிறேன், நான் வேற எல்லாருக்கும் போயிருக்கிறேன். இப்படி ஒரு கண்ணியத்தை நான் பார்க்கல. வைத அமரகு அவர் மட்டும் அவர் என்ன சரி கட்டளையிட்டால் கட்டளை நிறைவேற்றுறத முன்னுக்கு விரைந்து போறாங்க. குழு செய்தால் அதை பயன்படுத்த தண்ணியை பெற்றுக்கொள்ற, மிஞ்சின தண்ணியை எடுத்துக்கொள்றதுக்காக அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக் கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சண்டையிட்டு கொண்டு ரசூலோட கைப்பட்ட தண்ணி எடுக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அவர் பேசினார், அவருக்கு முன்னால் குரல்களை தாழ்த்துக் கொள்கின்றார்கள். அவர் மீதுள்ள கண்ணியத்தின் காரணமாக அவரை நிமிர்ந்து நேராக பார்க்கறத கூட நான் காணல. என்ன ஒரு கண்ணியம் அந்த சமூகம் கண்ணியப்படுத்துறாங்க என்று சுப்ஹானல்லாஹ் உர்வா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்பு சொன்னார். என்ன நபிகளார நேசிக்கிறன்றது வேற, ரசூலுல்லாஹ்க்கு ஈக்குவலா இந்த உலகத்துல யாரும் வர முடியாது. அவர் துப்பினா கையை பிடிச்சி தேய்ச்சறதுக்கு, சாப்பாட்டாக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்து காரியால துப்பினா கிழித்து கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய நேசம் வேறவர்களே, அல்லாஹ்வுக்கு சமாந்தரமா நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அது நேசமாக வரவே முடியாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போறாங்க. அபூபக்கர் அழ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி லிமன் தபிக் ஏன் பாடுறா அப்படின்னாங்க. அல்லாஹி வல்லாஹி மா வல்லாஹி அம்மா வல்லாஹி அலா நஃப்ஸி அபிகி வலாக்கின் அபிகி அலைக். அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நான் எனக்காக அல்லாஹ் என்றது, எனக்கு கிடைச்ச நடந்தது நான் அழல, எல்லாம் நான் அழுகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச நடந்துருமோடு நான் அழுகிறேன் என்று சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உயிரிலும் மேலான அண்ணடா. 2 பேர் போறாங்க. அழுகுறாரு. ஏப்பா அழுகுறா? இல்ல உங்களுக்கு கிடைச்ச நடந்துருவா. சரி நீ போ, எனக்கு ஒன்றும் நடக்காது, நீ ஒன்று யோசிக்காத. அல்லாஹ்வுடைய தூதர் மேல் வைத்த நேசம் உச்சகட்ட நேசம். அம்மா, அதாவது உஹது களத்துல ஒரு பெண் ரோட்ல பாதையில யுத்த களத்தை நோக்கி தலதறி கோடி வாரா. வரப்போக்கல, பெண்ணே சுப்ஹானல்லாஹ், பெண்ணே உண்ட பாப்பா மௌத்தா பைத்தார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய ஹயாத்தோட இருக்கிறாங்கள கேட்டுக்கு ஓடி வாரா. இடையில பெண்ணே உண்ட மகன் மௌத்தா பைத்தா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய ஹயாத்தோட இருக்கிறார். பெண்ணே உன் கணவர் மரித்து விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய ஹயாத்தோட இருக்கிறாங்கள ஓடி வந்து ரசூலுல்லாஹ் ஆடையில ஒரு துணியை தொங்கலை பிடிச்சு கொண்டு சொல்றா, அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் லா உபாலிதா சலிம் தமின் அஃதத். அல்லாஹ் நீங்க
அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுகமாக இருக்கிறத பார்த்ததுக்கு பின்னால எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லையா ரசூலுல்லாஹ், நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது எனக்கு பெருசீன்னு சொன்னார். அந்த பெண்மணி என்ற செய்தி எதை சொல்லு தெரியுமா? நபிகளார் மீது வைத்திருந்த நேசம் உச்சகட்ட நேசமாக இருந்து உங்களுக்கு பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் வாப்பாட கையெடுத்து பையத் பண்ணினாங்க. ஏண்ட வாப்பா வழிகேட்டில் மௌத்தா போகிறது எனக்கு எவ்வளோ கவலையாயிருக்கும். ஏண்ட வாப்பா தௌஹீதுக்கு வந்து கலிமா சொல்லி மௌத்தா போகிற எவ்வளோ பெரிய சந்தோஷமாயிருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா இஸ்லாத்துக்கு வந்து மௌத்தா போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, அதாவது யா ரசூலல்லாஹ் லவதித்து அன்ன ஹாதிஹி யத் அம்மிக், அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், என் வாப்போட கையை உங்களோட கைக்கு மேலால வச்சு பையத் கொடுத்தீங்க தானே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த நேரத்தில் அபூ தாலிப் உங்களோட சாச்சா, உங்களை கட்டி காத்து வளர்த்து ஆளாக்கினவர், கலிமா சொல்லுங்க 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 சாச்சா, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க சாச்சா, மறுமையில உங்களுக்கு நான் சார்பா வருவேன்னு சொன்னீங்களே, அந்த சாச்சட கை யா ரசூலல்லாஹ் என் வாப்பட கைக்கு பகரமாக உங்களோட சாச்சட கை உங்களோட கைக்கு மேல இருந்து உங்களோட சாச்ச கலிமா சொல்லி மௌத்தாகி இருந்தால் என் வாப்பா இஸ்லாத்துக்கு வந்ததை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், உங்களோட உள்ள மகிழ்வதை நான் கொண்டு திருப்தி அடைந்திருப்பேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹ்ட நேசம் சாதாரணம் அல்ல, மிகப்பெரிய நேசம். ஷௌபான் ஒரு நபித்தோழர் வளமையா வந்தா சிரிச்சு ஓடி ஆடி சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. ஒரு சைட்ல உட்காந்து டல்லா ஆயிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா யா ஃபுலான் மாலியா ராக்கும் ஹஸன், என்னப்பா டல்லா ஆயிக்கிறான், என்ன மிச்சம் கவலையோட இருக்கிறீங்கன்னாங்க. ஃபக்கத்து ஷை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்லுங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், நகுது வனரூஹ் வனந்துர் இலா வஜ்ஹி வனுஜாலிஸ் சுமாக், காலை பொழுது அடைகிறோம், ஓடி வாரோம் உங்களோட முகத்தை பார்க்கணும் விட்டதுக்கு நேசம். ஓடி வந்து உங்களோட உட்கார் உங்களோட முகத்தை பார்க்கிறோம், தின்றோம் குடிக்கிறோம் படிக்கிறோம், சுத்தி 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 இருக்கிறோம். இரவுண்டு வருது இல்லையா, அதுக்காக வீட்டுக்கு போறோம். விடியாதா விடியாதா விடியாதான்னு பார்க்கிறோம். விடிஞ்சா ஓடி வாரோம், உங்களோட முகத்தை பார்த்து உங்களோடு இருக்கிறோம். அதன் தரப்பான் நபியின், நாளைக்கு மவுத்துண்டு வந்தா நீங்க எல்லாம் பெரிய பாட்டிகள், உங்களோட அந்தஸ்து எங்களோட அந்தஸ்து உண்மைதானே, நீங்க எல்லாம் டொப்ல நிற்பீங்க, ஜன்னத்து விதாசம் நிற்பீங்க, பெரிய இடத்த நிற்பீங்க. கட்டமான ஷௌபான் உங்களோட வந்து பேசலாம், உங்களுக்கு பக்கத்தை உட்காரலாம், இப்ப மாதிரி உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து இருக்கிற யார சொல்ல, இதை நினைச்சு எனக்கு அழுக வந்துச்சுன்னு சொன்னாரு. அல்லாஹ் அடுத்து ரிப்ளை பண்ண தெரியா, உண்மைதானே. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தானால் அவருடைய லெவல் வேற, சும்மா இருக்கிற சாதாரண மக்கள் எங்கட நிலைமை வேற. எங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட புகையலாம், அவர் பக்கத்து போய் உட்காரலாம், இங்க உட்கார பேசுறோம் தின்றோம் குடிக்கிற எல்லாம். ரசூலுல்லாஹ் ஒன்றரை கலந்திருந்தார். யாரு சரி வந்தால் மன்மிக்கு முஹம்மத், உங்கள யார் முஹம்மதுன்னு கேட்கிற அளவுல சஹாபாக்களோட கலந்து பழகினார். நல்லா நடத்துவார். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பேசல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுட தூதருக்கு கட்டுப்பட்டு சுன்னாக்களை வாழ்க்கையில ஏற்று வித்யத்துக்களை புறந்தள்ளி அல்லாஹ்வுடைய மேல் உண்மையான நேசம் வைத்து வாழுகின்றார்களோ, நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் வீற்றிருப்பார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம், செருப்பு தைக்கிறவனுக்கும் இருக்கலாம், நாட்டாம் வேலை செய்யறவனுக்கும் இருக்கலாம், கூலி வேலை செய்யறவனுக்கும் இருக்கலாம், அரசனுக்கும் இருக்கலாம், டாக்டருக்கும் இருக்கலாம், இன்ஜினியருக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ்விடத்தில் உயிரிலும் மேலானவராக வரணும், நேசத்தின் வெளிப்பாடு உண்மையாக வரணும். வந்தால் நாளை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு இருக்கலாம். ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் விரும்பக்கூடிய நல்ல அடியார்கள் அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மீறுள்ள நேசம் மிகப்பெரிய நேசமாக இருக்கணும். அந்த நேசம் சும்மா நடிப்பு நேசமாகவோ, எல்லாரும் நேசிக்கிறாங்க நான் நேசிக்க நேசமாக அல்ல. அந்த நேசம் இங்கிருந்து உங்களை பார்க்கிறேன், தப்பா நடக்காதுங்க. உங்களோட முகத்துல தாடியை வளர விடுங்க,
கபருள்ளுக்கு கொண்டு வைத்தால் ஹத்னா செய்த இடமெல்ல பார்க்க போறது. அங்க முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களை வந்து எழுந்து அமர செய்கின்ற நேரம் அடர்ந்த தாடியோடு நாங்கள் காட்சி கொடுக்கணும். சுண்ணாண்டத்துக்காக வைங்க, வாஜிபண்டத்துக்காக வைங்க, இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாண்டத்துக்காக வைங்க. நபிகளார் இஷா தொழுகைக்கு தண்ணீர் சொட்ட சொட்ட வருவார்கள். இரவு லேட்டாகி வருவாங்க. நபித்தோழர்கள் சம்மானம் கொட்டி அமர்ந்து தூங்கி இருப்பார்கள். தாடிகள் மடியிலே படிந்திருக்கும், தாடிகள் மடியிலே படிந்திருக்கும் என்ற செய்திகள் இதை சொல்லு தெரியுமா? தாடியை வைங்க, நபிகளார நேசிங்க, சுன்னா வாழ வைங்க, சுன்னா பின்பற்றுங்க, சுன்னாவுக்காக உங்களோட வார்த்தைகளை பேசுங்க, சுன்னாக்கள் அணுவா பின்பற்றுங்க. நாளை நபிகளாரோடு ஜன்னத்து ஃபிர்தௌஸில் உயர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அல்லாஹ் எல்லோரும் ஆக்கிடுவானாக. அப்போது கோலிஹாதா வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகின்றார். மதசா மறுமணால் எப்போ என்று கேட்டுக்கொண்டு வந்தார். அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அம்மா மா அடுத்தலஹா, ஏய் மறுமணால் 6 நாளைக்கு வரட்டும், உனக்கு என்ன அவசரம்? நீ சரி, நீ அதுக்கு என்ன தயார்படுத்திக்கிறாய்? ஹுப்புல்லாஹ் வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வோட தூதரை நேசிக்கிறேன். கால அந்த மஅமன் அஹ்பபத், அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறோ அவரோட மறுமையில் இருப்பார். முஸ்லிமில் வர அறிவிப்பு இது, அது புகாரி. முஸ்லிம் வர அறிவிப்பு பாருங்க. மா அதத்தலஹா அத்தலஹா, சரி மறுமணால் எப்போ வரன்னு கேட்குறீங்க தானே மனிதா, நீ அதுக்காக என்னப்ப தயார்படுத்திக்கிறாய்? மின் கசீர் சௌம் வலா சலா வலா சதக்கா, நான் பெருசா நோம்பு பிடிக்கல, பெருசா தொழல, பெருசா தர்மம் செய்யல, பெருசா ஒன்றுமே இல்லை. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், பெருசா தொழல, நோம்பு பிடிக்கல, தர்மம் கொடுக்கல. ஒன்றும் யோசிக்காத, அல்லாஹ்வோட உண்மையான நேசம் உன்னை சுவனத்தில் இட்டு வைக்கும் என்று அல்லாஹ் சொன்னாங்க. இளைஞர்களே, இந்த இடத்தில் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு எடுக்கிறேன். இன்னொரு வாழ்க்கை நாங்கள் வாழ்றோம். போன மாத லாஸ்ட்ல நினைக்கிறேன் 2 ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில். கெக்கனகொல்லையில் ஒரு ஆசிரியருடைய மகன் ஆக்சிடென்ட் பட்டு, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. புதிய ரக பைக் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பட்டார், ஒந்த சுடுவத்தா போனார். மினுவங்கொடையில் பெரிய ஒரு கண்டெய்னரில் ரேசிங் போனாங்க 2 போய் விட்ட விடல, அந்த கண்டெய்னரில் விட்டத்தில் ஒத்த 3ஆ பிரிஞ்சான். தலைக்கு மேலே இடுப்புக்கு கீழே 3ஆ பிரிஞ்சான். அந்த பொடி 3ஆ பிரிஞ்சிச்சு. ஒத்தன் அந்த இடத்துல ஒத்த ஸ்போர்ட் சரி, இன்னும் மொத்தம் 2ஆ பிரிஞ்சான். 2 பேரும் மொத்தா போனான். நான் கேட்கிறேன், மேலேத்திய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வேறு எதுக்கோ எல்லாம் அடிமையாகி லைஃப்பை நாங்கள் எங்கேயோ தொலைச்சு கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு மவுத்து வந்தால், வெட்டி இருக்கிற முடி, போட்டிருக்கிற செயின், போட்டிருக்கிற பட்டி, குத்தி இருக்கிற காது, ஹராமான பல செயல்களோட கையில இருக்குது மொபைல். இதை வச்சுக்கொண்டு செகண்ட்ல மவுத்து தம்பி, செகண்ட்ல நீ மவுத்தா போனால் அல்லாஹ்வோட தூதரோட உள்ளத்துல எந்த மட்டிக்கு இருந்திருக்கிறார்? தமிழக நடிகர்கள் வந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தூதர் வந்தாரா? இதுல கொத்தர எழுப்பி ஒரு இளைஞன் எழுப்பி, தம்பி ரசூல்லா பத்தி 10 சொல்லணும்னு சொன்னால் 5 சொல்ல தெரியாது எத்தனை பேர் இருப்பார்கள்? நடிகர் திலகத்தை பற்றி சொல்லு, அந்த நடிகரை பற்றி சொல்லு, இந்த நடிகரை பற்றி சொல்லி, இன்னைக்கு அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நடிகரை பற்றி சொல்லி, இவரை பற்றி சொல்லுண்டால் உயிர் கொடுக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோத்தையும் படிச்சு வச்சுக்கிற அளவுக்கு. ஏன் ரசூல்லோட வரலாறு நான் படிக்கல? ஏன் நாங்க நபிகளார தேடல? நபிகளாரோடு நானும் நாளை மறுமையில் இருக்கோம் உணர்வு ஏன் எங்களுக்கு வரல? நீ யாரை நேசிக்கிறாய், அவங்களோட மறுமையில இருப்பாய். தம்பி, நான் யாரை விரும்புறேன் யோசிங்க. அவன் முடி வெட்டினான், நான் அப்படி வெட்டுவேன். அவன் கட் வெட்டினான், நான் அப்படி கட் வெட்டுவேன். அவன் இப்படி கோடு போட்டிக்கிறான், நானும் கோடு போடுவேன். தாடியில கீறு போட்டிக்கிறான், நானும் கீறு போடுவேன். அவன் ட்ரௌசர் அப்படி போட்டிக்கிறான், நானும் அப்படி போடுவேன். அவன் இப்ப பெண்ணா பெரிய ஷர்ட் போடுறான், நானும் பெண்ணா பெரிய ஷர்ட் போடுறேன். நாளைக்கு ஒரு நடிகன் 2 நடிகன் கரண்டைக்கு மேல ட்ரௌசரை போட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஆபீஸுக்கு போறேன்டால் அது எங்களோட இளைய சமூகத்துக்கு பெரிய ஒரு வழிகாட்டியா போய் தெரியுமா? 1000 மிம்பர் மேடைகள் ரசூல்லா பின்பற்றுங்கன்னு சொல்லி செய்யாதவங்க ஒரு நடிகன் கரண்டைக்கு மேல் உடுத்ததற்காக உடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. யாரை பின்பற்றோம்? நாளை
அவன் எந்த படுகுடியில இருப்பானோ அதே குழியில் நீ இருப்பாய் என்று நான் சொல்லல, அல்லாஹ் அடுத்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஈமான் இரவுகளே, சகோதரர்களே, ரபியத் பின் கஅப் அல் அஸ்லமி நபித்தோட ரசூலுல்லாஹ் ஒரு இரவு பொழுது கழிக்கிறார். ரசூலுல்லாவுக்கு ஃபஜ்ர் நேரம் கைக்கு தண்ணி ஊற்றுறார் தஹஜ்ஜத்துக்காக. ரசூலுல்லாஹ் கையில் தண்ணி எடுத்து கொண்டு இப்படி பார்க்கிறார். ரபியா நெருக்கத்துக்குரிய தோழர், ரபியா சல் கேளப்பா அப்படின்றார். அப்படின்னா இப்ப எது தேவை அதை கேளு. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் நம்பிக்கை தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒட்டகங்கள் வேணும், ஒட்டக பந்திகள் வேணும், மாடுகள் வேணும், எனக்கு அடுக்கு மாடிகள் வேணும், எனக்கு இந்த உஹது மலையை தங்கமாக்கி தாங்க என்று கேட்டிருந்தால், யா அல்லாஹ் ரபியாவுக்கு இந்த உஹதை தங்கமாக்கி கொடுங்க, செகண்ட்ல நடந்திருக்கும். ரபியா தண்ணியை ஊத்துறார், ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து முகத்தை பார்க்கிறார், கேளுண்டார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்டிருக்கலாம். அஸ்அலுக முராஃபகக ஃபில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் இதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்திலே நான் உங்களோட நெருக்கமா இருக்கோம் யா ரசூலல்லாஹ். அவங்க இருந்தாலும் கேளப்பா, அதை விட்டு வேற என்ன சரி கேடு, ரசூலுல்லாஹ் வேணும் கண் பார்க்கிற மாதிரி இருக்கணும், வேற என்ன சரி கேளு. இல்ல யா ரசூலல்லாஹ், மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் உங்களோட இதே மாதிரி நான் இருக்கணும்னு கேளுங்க யா ரசூலல்லாஹ். நாங்க உடனே ரசூல் சொன்னாங்க, ஐன்னி அலா கஸ்ரத் சுஜூத், அதிகமா நீ சுஜூத் செய், நாளை என்னோட சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமான் இரவுகளே, சகோதரர்கள், ரசூல் சொன்னாங்க, இந்த உம்மத்துல என் மீது மிக அதிகமாக அன்பு கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், எனக்கு பின்னால வரக்கூடிய மக்கள். அவங்க யார் தெரியுமா? தங்களோட குடும்பத்தை, செல்வத்தை இழப்பீடாக கொடுத்தாவது என்ன காண மாட்டேனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண மாட்டோமாண்டு நினைச்சு ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு மிக விருப்பமானவங்க. நாங்கள் தண்ட குடும்பத்தையும் சொத்துக்களையும் இழந்து என்னை காண வேணும் என்று விரும்புகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள் சொன்னாங்களே, அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கணும். அல்லாஹ் சீராவை தேடுங்க, வாசிங்க, படிங்க, ரசூலோட அனைத்து வழிபாடுகளையும் படிங்க, வாசிங்க, படிங்க படிங்க படிங்க. உங்களோட வாழ்க்கையில பாரிய மாற்றம் ஏற்படும் என்றதை மறந்துடாதீங்க. ஈமான் இரவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இந்த ஊர் உங்களுக்கு தெரியும், சென்ற ரமலானில் ஏற்பட்ட நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் உங்களோட ஊர் மக்களுக்கு நிறைய அருள் செய்யட்டும். நிறைய நோன்பு நோட்டீர்கள், நிறைய தியாகங்கள் செய்தீர்கள், அந்த உறவுகள் வெளியில வரணும், நிறைய பாடுபட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கும் சொல்லி வைக்கின்றேன், நீங்கள் போனதை நினைச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை வெகு சீக்கிரம் வர வச்சுக்கிறான் பாருங்க. ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க, உங்களுக்காக செலவழித்த மக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. அல்லாஹ்க்கு துரோகம் செய்யாதங்க, அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யாதங்க, சுன்னாக்களை தேடி 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 பின்பற்றுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியில வந்து மீண்டும் அழகாக நடமாற்றத்துக்குள்ள சூழலை ஏற்படுத்தினான். உங்களோட மனைவியோட, பிள்ளைகளோட, குடும்பத்தோட, பெற்றாரோட சேர்றதுக்குள்ள வழியை இந்த ஊர் மக்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி தந்தாங்க. நன்றியுணர்வோடு இருங்க, நன்றி கூறுங்க. ரசூலுல்லாஹ் சுன்னாக்களை வாழ்க்கையில பின்பற்றுங்க, அணுவணுவா பின்பற்றுங்க. சொன்னேன் என்பதற்கு சாட்சியா இருங்க. நிச்சயமாக ஏற்பதும் விடுவதும் அது உங்களை பொறுத்தது. ஒரு மனித்தியாலும் கூட பேசினேன், அல்லாஹ் சுன்னாவை சொன்னேன், அல்லாஹ் படியை பின்பற்றது மட்டும்தான் வெற்றிக்கு வழின்றதை மறக்காதங்க. விதத்துக்களை புறக்கணிங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான். ரப்புல் சூரத்து நிஸால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யாரேனும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஹிண்டடிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் விதத்துக்கள் அரங்கேறக்கூடிய, அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் எள்ளி நகையாடப்படக்கூடிய, ஜோக் பண்ணப்படக்கூடிய சபைகளை கண்டால் பலா தகுதுமாகும், அவருடைய உட்கார்ந்திடமானாம். அதுவல்லாத வேறு விஷயத்துக்கு ஈடுபடும் வரை சுன்னாக்கள் ஹிண்டடிக்கப்படக்கூடிய சபைகள் வைத்து அமரவானாம். என்ன அப்படின்னா, சீதன கல்யாணம் நடக்க போகுது, வித்தியத்து சபையோட நடக்க போகுது. இப்ப கூட கண்முன்னுக்கு எதெல்லாம் ஓத போறாங்க, எவ்வளவு வித்தியத்தெல்லாம் நடக்க போறாங்க என்றால் வைத்து மௌனமா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்காத, எழும்பிடு. நீ அங்க உட்கார்ந்தால் நீயும் அல்லாஹ்வோட தூதரை ஹிண்டடிக்கக்கூடியவன், ஜோக் பண்ணக்கூடிய, மார்க்கத்தை எள்ளினகையாடக்கூடியவன், வீணா போனவர்கள் நீயும் ஆகிடுவாய் என்று அல்லாஹ் தஆலா நான் சொல்ல ரப்புல் சூரத் நிஸா அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான். சுன்னாக்களை வாழ வைப்போம், நபிகளோட சுன்னாக்களை தேடி தேடி படிப்போம், நபிகளோட சுன்னா உயிர் வாழ வேண்டும் என்று பாடுபடுவோம். அதுதான் நேசத்து வெளிப்பாடு. மறக்காதங்க. ஜனாஸா வீட்டுக்கு போனால் அங்கும் ரசூலுல்லாஹ் வருவார். இன்னலில்லாஹி மா அஹத வலஹு மா ஆதா. யாரு சொல்றோம்? சரி, உங்களோட வாப்பா மகத்தா போய் தர, பொறுத்துக்கோங்க, சகித்துக்கோங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், ஒரு உள்ளத்துக்கு நிம்மதியை தர, இப்படி சொல்றோமா? ஏன் சுன்னா குடி ஒன்றை பதைக்கப்படுது? மைய தடக்கிடத்தோட பாருங்க, கியூல நிற்பாங்க, 1000 பேர் 500 பேர் நிற்பாங்க. அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக், அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக், அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக், அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக். என்ன நடக்குதப்பா? அடே, அந்த மைய நான் ஒரு ஜனாசாக்கு போனேன், ஒரு ஷேக் வாப்பா மவுத்து, உம்மா மவுத்து. நான் ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகங்களை சொன்னேன், கட்டி பிடிச்சி மோந்தி சொன்னார், ஷேக் இவ்வளோ பேர் வந்தாங்க ஷேக், இப்படி ஒரு ஆறுதல் எனக்கு கிடைக்கலன்றார். மௌலவி நான் சொன்னாரு விளங்கிச்சு, இப்படி ஆறுதல் கிடைக்கல. அரபுல வானாம், தமிழ்ல சரி சொல்லுங்களே, என்ன நடக்குது? கியூல நின்று அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக், அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக், அல்லாஹ் மஸ்ஸஸம் பாரிக். ஏன் சுன்னாவை செய்றோம் இல்ல? திருமண வீட்டுக்கு போனால் பாரக்கல்லாஹ் அலைக்க கையை பிடிச்சோது ஏன் சுன்னா செய்றோம் இல்ல?
யாரோ ஒருத்தருக்கு ஆமீன் 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 ஆமீன்றோம். என்னடா ஆமீன் சொன்னாய்? சொன்னவருக்கும் தெரியா, சொன்னவனுக்கும் தெரியா, ஓதினவருக்கும் தெரியா, ஆமீன் சொன்னவருக்கும் தெரியா. சுண்ணாவை வாழ வைங்க. வித்தியத்துக்களை குழி தோண்டிப்பதைங்க. வித்தியத்துகளுக்காக வக்காலத்து வாங்காதங்க, வித்தியத்துகளுக்காக பேசாதங்க. சத்தியம ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கொச்சைப்படுத்திய பாவிகள்ல மாறிடுவோம்ன்றதை மறந்துடாதங்க. நபிகளார் நேசம் சத்தியமா என்னை உங்களை சொர்க்கத்தில் விட்டு வைக்கும். நாளை நபிகளார் உயிராக யாரெல்லாம் நேசித்தார்களோ அந்த நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். கபருக்குள்ள கேட்கப்படுகின்ற 2 கேள்வி, மன் ரப்புக்க வமன் நபிக்க, அந்த 2ல ஒன்று எப்படி தெரியுமா கேட்கப்படுது? ரசூலுல்லாஹ் காட்டி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் காட்டி கேட்கிறான். இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? பாடமாக்கிட்டு போன சொல்லிடுவோமா? இவர் யாருன்னு தெரியுமா? சுன்னால வாழ்ந்தவன் முஹம்மது ரசூல், இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். உனக்கு எப்படி தெரியும்? நான் படித்தேன், வாசித்தேன், நான் விளங்கி கொண்டேன். அப்படியா? இன்னும் பத்தனை கேட்கிறேன், இவர் யாருன்னு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியா, ஐயோ எனக்கு தெரியா. நீ படிக்கவும் இல்லை, தரைத்த ஓதவும் இல்லை, படிக்கவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, நாசமா போ. அவனுக்கு அடிக்கப்படும் இரும்பு சம்மட்டியால், நான் சொல்லல சொல்றார், அவனுக்கு அடிக்கப்படும் ஒரு அடி இரும்பு சம்மட்டியால் குருட்டுத்தன்மை, ஊமைத்தன்மை, செவிட்டுத்தன்மை உள்ள ஒரு கபருக்குள் சாட்டப்படுவார். அடிக்கிற அடியில மண்ணோடு மண்ணா போவார். கத்துகின்ற சத்தம் இல்ல சகலை மனித ஜின் வர்க்கத்தை தவிர எல்லோரும் செவியேற்பார்கள். கபருல நாய் ஊழ விட்டு கொண்டிருக்குதா, மாடு கொம்பால குத்துதா, விளங்குதுன்றாங்க சலலாசமாக, விளங்குதுன்றாங்க. அவன் கத்துகின்ற சத்தத்தை மனித ஜின் இருக்கிறவர் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு அடி மண்ணோட மண்ணா போவார். மீண்டும் மனித, மீண்டும் அடி, மீண்டும் மண்ணோட மண், மீண்டும் அடி, மீண்டும் 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 நடந்து கொண்டே இருக்கு. யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை கேட்ட சொல்ல தெரியாதவன் யாரப்பா? நீ முஸ்லிமா இருக்க தகுதி இல்லை. தம்பிமார், தங்கங்கள், அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், மாதம் ஒரு வகுப்பு போடுங்க. எங்களால் முடிஞ்ச பங்களிப்பு நாங்க தாரோம். எவ்வளவு தியாகங்கள் செய்து வளர்க்கப்பட்ட இடம். சில தியாகிகள் மரணித்து போய்விட்டார்கள். சொர்க்கத்தை கொடுத்து வைக்கட்டும். உறவுகளே, ஒன்று உணர்ந்துக்கங்க. நீங்க மார்க்கத்தை படிக்க முன் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அதை படிச்சு தரத்துக்குள்ள உலமாக்கள் நிறையவே இருக்குது. முகம் போன போக்குல போகாதங்க. ஏதோ வாழ்றோம்ன்றதுக்காக வாழாதங்க. வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கின்றதை நினைச்சு வாழுங்க. வல்லம் ரப்புல் ஆலமீன் பேசி என்னை கேட்டு உங்களை கபூல் செய்து கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் வாழ்ந்து மடியக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக. நபிகளாரை உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற உத்தமர்கள் யாரோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும், என் குடும்பம் உங்கள் குடும்பங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. நாளை மறுமையில் நபிகளாருடைய பரக்கத்தான கையினால் யாருக்கெல்லாம் ஹவுல் கௌசரன் நீர்த்தடாகத்தில் அருந்துகின்ற அந்த பாக்கியம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அல்லாஹ் எங்கள் ஆக்கிடுவானாக. விதியத்தை புறந்தள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களை ஆக்கிடுவானாக. அக்குலு கௌலி ஹாதா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.